வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலில் சங்கு சின்ன கூட்டணி கொழும்பிலும் போட்டியிட திட்டம். வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சிக்கு போட்டியாக வேட்பாளர்களை களமிறக்க முனைப்பு. இலங்கையில் ஊழலை நீக்கும் திட்டங்களில் இந்தியா மற்றும் மேற்குலகம் போட்டி. அனுரகுமாரவின் அரசாங்க திட்டங்களை எண்ணியல் மயப்படுத்த மேற்குலகமும் ஆர்வம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆணைக்குழு அறிக்கையை காணவில்லையாம். கொழும்பு பேராயரின் பரபரப்பு குற்றச்சாட்டுடன் விசாரணை கோரும் நாமல். தேசிய மக்கள் சக்திக்கு 3/2 பெரும்பான்மை கிட்டினால் நாட்டுக்கு அழிவு. சிங்கள வாக்காளர்களை எச்சரிக்கும் உதய கம்மன்பில. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழகத்தில் மது விற்பனையை ஊக்குவித்தனர். திருமாவளவனின் சர்ச்சை கருத்தால் அதிமுகவில் சீற்றம். ஈரான் மீது பெரும் தாக்குதலை நடத்த தயாராகும் இஸ்ரேல். அணுசக்தி தளங்களை தாக்க வேண்டாம் என கோரும் ஜோ பைடன். தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் களத்தில் வடக்கு கிழக்கில் உற்றுநோக்கலை ஏற்படுத்திய சங்கு சின்னம் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவினால் தமது கூட்டணிக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அந்த சின்னத்தின் கீழ் வடக்கு கிழக்கு முழுவதும் போட்டியிட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அறிவித்துள்ளது. தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு தமிழரசு கட்சி விடுத்த அழைப்பை புறக்கணித்துள்ள 5 கட்சிகளை கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த முறை கொழும்பிலும் போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கட்டப்பிராயில் உள்ள இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னமாக குத்துவிளக்கு இருந்த போதிலும் தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவிடமிருந்து சங்கு சின்னத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்கள் பொதுச்சபை மற்றும் கட்சிகள் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பிரதிநிதிகளின் சந்திப்பை தொடர்ந்தே சங்கு சின்னத்தை கோரி விண்ணப்பித்ததாகவும் கூட்டணியின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னரே குடிசார் அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மக்கள் பொதுச்சபை சங்க சின்னத்தை பயன்படுத்தாமல் இருப்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சங்க சின்னத்தை முன்னிலைப்படுத்தி பரப்புரைகளை மேற்கொண்டதாக கூறியுள்ள சுரேஷ் பிரேமச்சந்திரன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் எந்தவொரு சுயேட்சை குழு அதனை கோரி விண்ணப்பிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக சங்க சின்னத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சங்க சின்னத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு முன்னர் வெளியிட்ட தொடர்பாக குடிசார் சமூக பிரதித்துவப்படுத்தும் தமிழ் மக்கள் பொதுச்சபை மீண்டும் ஒன்று கூடி கலந்துரையாடுவது குறித்து தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பேச்சாளரான நிலாந்தனை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது பயனளிக்கவில்லை. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெயசங்கர் நாளை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து ஜெயசங்கர் கலந்துரையாட உள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறுவதை தடுப்பதற்கு இந்தியா மறைமுகமான செயற்பாடுகளை முன்னெடுத்ததான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. கம்யூனிஸ்ட் கொள்கையை பின்பற்றுபவர் என்ற அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க சீன சார்பை கடைபிடிக்கலாம் என்ற கரிசனை இந்தியாவிற்கு இருந்து வந்தது. இந்த கரிசனைகளுக்கு மத்தியில் மன்னாரில் இந்தியாவின் அதானி குழுமம் மேற்கொள்ளும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டமானது ஊழல் மிக்கது எனவும் தாம் அதிகாரத்திற்கு வந்தால் அதனை மீளெடுப்பேன் எனவும் அனுரகுமார திசாநாயக்க சூளுரைத்திருந்தார். இந்த பின்னணியில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தனது வெளிவிவகார அமைச்சின் மூத்த அதிகாரிகளுடன் நாளை கொழும்பிற்கு செல்ல உள்ளார். இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை தவிர இந்திய அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்தையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இந்த சந்திப்புகளில் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இந்தியாவின் திட்டங்கள் குறித்து மீளாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்காவில் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் அரசாங்க கட்டமைப்புகளில்
ஊழல் மற்றும் முறைகேடுகளை நீக்கும் திட்டங்களுக்குரிய டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் திட்டங்களில் இடம் பிடிக்க இந்தியா உட்பட வெளிநாடுகள் மும்முரப்படுத்துவது பகிரங்கமாகியுள்ளது. நாளை கொழும்புக்கு தனது உயர்மட்ட குழுவுடன் செல்லவுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கரணி அமரசூரிய ஆகியோருடன் இந்த விடயத்தினை அலசலாம் என ஊகிக்கப்படும் நிலையில் மேற்குலகளை தளமாக கொண்டு கேட்ஸ் அறக்கட்டளை நிறுவனமும் இந்த விடயத்தில் உதவ முன்வந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஊடகப் பிரிவு இன்று அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கம் அரச நிர்வாக இயந்திரத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகளை அகற்றும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முயற்சிகளை எடுக்க உள்ளதாக கருதப்படும் நிலையில் அந்த நடைமுறைகளுக்கு உரிய டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவதற்கான ஒரு போட்டி உருவாகியுள்ளது. இந்த விடயத்தில் இந்தியா ஏற்கனவே புகுந்து ஸ்ரீலங்காவின் அனுமதியை எதிர்பார்த்துள்ள நிலையில் இந்த திட்டங்களுக்கு நிதி தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்க மேற்குலகை தளமாக கொண்ட கேட்ஸ் அறக்கட்டளை நிறுவனமும் முன்வந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் அரச தலைவரின் ஊடகப் பிரிவு இன்று அறிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் இந்தியா மற்றும் சீன ராஜதந்திரிகளை அனுரகுமார திசாநாயக்க சந்தித்த போது ஊழலுக்கு எதிரான டிஜிட்டல் மய திட்டங்களில் இந்தியா உதவும் என இந்திய தரப்பிலிருந்து செய்தி சொல்லப்பட்டிருந்தது. நாளை கொழும்பிற்கு தனது உயர்மட்ட குழுவுடன் செல்லவுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடும் போது இந்த விடயமும் முக்கியமாக அலசப்படும் என ஊகிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 2019 ஆண்டில் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டமை பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட குற்றச்சாட்டுக்களை ஆராய்ந்த அறிக்கை முன்னைய அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் அது காணாமல் போயுள்ளதாக கொழும்பு பேராயர் இல்லம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் இந்த அறிக்கை காணாமல் போனது குறித்து அரசாங்கம் விசாரணையை நடத்த வேண்டும் என நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து சேனல் 4 ஊடகம் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை செய்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெற்றுக் கொண்டதாகவும் அதன் பின்னர் சட்டமாதிபர் திணைக்களத்திடம் அது கையளிக்கப்பட்டதாகவும் ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் அந்த அறிக்கையில் உள்ள குறித்த விசாரணைகள் தொடர்பான பக்கங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பான உண்மையான ஆதாரங்கள் மற்றும் ஏனைய முக்கியமான தகவல்களை அறிக்கை வெளிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்து புதிய அரசாங்கத்தினால் உரிய விசாரணை நடத்தப்பட்டால் பல அரசியல்வாதிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் தலைவரான சக்ரான் காசிமுடன் தொடர்பு கொண்டிருந்த அபுஹித் தாக்குதலின் பின்னணியில் முக்கிய நபராக இருந்ததாகவும் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பொது பாதுகாப்பு அமைச்சின் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள செயலாளர் ரவி செனவிரத்னவிற்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான சில தகவல்கள் தெரியும் எனவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் அதனை சூழவுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் நடத்த 2 விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டன. இந்த தாக்குதலில் இராணுவத்தின் பங்கு என்று கூறப்படும் சேனல் 4 ஊடகம் வெளிப்படுத்தி வந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதல் குழு கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நியமிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற உயர் நீதிபதி எஸ்எம்ஐ இமாம் தலைமையில் ஓய்வு பெற்ற விமானப்படை தளபதி ஏலத் வீரகொடி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷ ஏஜே சோபா ஆகியோர் அடங்கிய ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை கடந்த ஜூன் மாதம் ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி நியமிக்கப்பட்ட 2வது குழு தாக்குதல் தொடர்பான முன் எச்சரிக்கைகளை பெற்றிருந்ததும் தாக்குதலை தடுக்க புலனாய்வு அமைப்புகளின் தோல்வியை விசாரிப்பதை நோக்கமாக கொண்டிருந்ததுடன் ஓய்வு பெற்ற நீதிபதி ANJ அல்விஸ் தலைமையிலான இந்த குழு கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தனது கண்டுபிடிப்புகளை வழங்கியிருந்தது. இந்த நிலையிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை செய்த ஆணைக்குழுவின் அறிக்கைகளின் சில பக்கங்கள் காணாமல் போயுள்ளமை கரிசனை அளிப்பதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கையின் பக்கங்கள் காணாமல் போனமை உண்மையானதாக இருந்தால் அது குறித்து உடனடியாக விசாரணை செய்து அந்த பக்கங்களில் உள்ள விடயங்களை பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையை பெறும் பட்சத்தில் அழிவே ஏற்படும் என கூறியுள்ள பிரிவித்துரு கேல உரிமைய பாரிய தவறுகளை செய்யாத பட்சத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில்
தேசிய மக்கள் சக்தியினால் 120 ஆசனங்களை கைப்பற்ற முடியும் என தெரிவித்துள்ளது. பிரிவித்துரு கெல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில நாடாளுமன்ற அதிகாரமும் தேசிய மக்கள் சக்திக்கே கிடைக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தால் 105 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கும். பொதுவாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிக்கு அந்த தேர்தலில் கிடைத்த வாக்குகளுக்கு இணைவான வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலிலும் கிடைக்கும். இல்லையெனில் அது சுமார் 5% குறையும். ஆனால் பிரதான எதிர்க்கட்சிகள் தோல்விக்கு பின்னர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்வம் காட்டவில்லை. எனவே தோல்வியடைந்த கட்சியின் வாக்குகள் 1989 ஆண்டு 22%, 2010 33%, 2015 18%, 2020 42% குறைவடைந்துள்ளன. எனவே அரசு கடுமையான தவறுகளை செய்யாத பட்சத்தில் அந்த கட்சிகளுக்கு எளிதாக 120 ஆசனங்களை வெற்றி கொள்ள முடியும். ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமானால் நாடாளுமன்ற அதிகாரமும் திசை காட்டிக்கு செல்ல வேண்டும். இல்லையேல் நாடாளுமன்றத்திற்கு ஆதரவு இல்லாத காரணத்தினால் ஜனாதிபதியின் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது என்று கூறுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும். ஜனாதிபதியும் பிரதமரும் இரு கட்சிகளாக இருக்கும்போது நாட்டில் நிலையற்ற நிலையே ஏற்படும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளர்களையும் சில எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. அந்த பேரிடல் மூலம் இலங்கை அரசியல், குறிப்பாக தேர்தல் பற்றிய புரிதல் இல்லாததையே அது காட்டுகிறது. அத்தகைய கட்சிகள் ஆட்சிக்கு தகுதியானவை அல்ல. கடந்த காலங்களில் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெற்ற அரசாங்கங்கள் நாட்டை அளித்த வரலாறை காணப்படுவதாகவும் உதயன் கம்மன்வில குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் சில தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 3/2 பங்கு அதிகாரத்தை கேட்கின்றனர். இலங்கையின் வரலாறு முழுவதும் 3/2 அதிகாரத்தை பெற்ற அரசாங்கங்கள் நாட்டை அழித்து தம்மை தாமே அழித்துக் கொண்டன. 1990 திருமதி பண்டாரநாயக்கா இலங்கையின் முதல் 3/2 பங்கை அதிகாரத்தை பெற்றிருந்தார். இதன் விளைவாக அடுத்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 8 ஆசனங்களுக்கு வீழ்ந்தது மட்டுமன்றி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு 17 வருடங்கள் தேவைப்பட்டது. 1977 திரு ஜே.ஆர். ஜெயவர்தனவிற்கு 3/2 பங்கு அதிகாரம் கிடைத்தது. அதன் விளைவு அந்த அரசாங்கமும் கவிழ்க்கப்பட்ட பின்னர் இன்று வரை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து மக்கள் ஜனாதிபதி ஒருவரை உருவாக்க முடியவில்லை. மூன்றாவதாக 2010 ஜனாதிபதி மஹிந்தவிற்கு 3/2 பங்கு அதிகாரம் கிடைத்தது. போரில் வெற்றி பெற்று இலங்கையை வரலாற்றில் அதிகார உட்கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்த ஜனாதிபதி தனது சொந்த செயலாளரிடம் தோற்றார். நான்காவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு 3/2 பங்கு அதிகாரம் கிடைத்தது. 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பதவியை விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. யாரிடமும் அதிகாரம் இருக்க முடியாது என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு கற்றுத்தரும் பாடம். தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஒருவருக்கு பிரதமர் பதவி கிடைக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் சரியான பாதையில் செல்ல வேண்டுமானால் தவறானதை விமர்சிக்கும், நல்லதை அதிகரிக்கும் அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். அந்த சக்தி எதிர்க்கட்சியாக மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு மாற்றாக இருக்க வேண்டும். தமிழ் தேசிய அரசியலில் இன்று கேள்விக்குறியான நிலையில் இருப்பதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் தம்பிமுத்து தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், அனுருகுமார திசாநாயக்கவின் கட்சி தமிழர் தாயகத்துக்குள்ளேயே அரசியலை முன்னெடுத்து செல்வதாகவும் தொடர்ச்சியாக தேசியம் மற்றும் உரிமை என பேசி மக்களின் தேவைகளையும் புறக்கணிக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய அரசியல் என்ற ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கின்றது. தமிழர்களின் வாக்கு சிதைவடையும் நிலை காணப்பட்டால் தமிழர்களின் பிரதித்துவம் இல்லாமல் போய்விடும். முக்கியமாக சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே தென்பகுதிகளே மக்கள் எடுத்த முடிவை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். தமிழர்கள் எப்படி வாக்களித்தார்களோ சிங்களவர்கள் ஒரு தெளிவான நிலையை எடுத்திருந்தார்கள். பல கட்சிகள் ஒன்றிணைந்து கேட்ட வேட்பாளர்களை விட தனித்துவமாக போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அதிக வாக்குகளை சிங்கள மக்கள் கொடுத்திருந்தார்கள். அரசியலில் இன்று வெளிப்படைத்தன்மை காணப்படவில்லை. ஒருபுறம் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும், எம்முடன் வாருங்கள் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கூறுகின்றன. இன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் கட்சி தமிழீழத்துக்குள்ளே அரசியலை முன்னெடுத்து செல்கின்றது. பல நபர்களும் நாங்கள் இன்று அரசோடு இணைவோம், இணைந்து செயல்படுவோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக தேசியம், உரிமை என்று பேசிவிட்டு நமது மக்களின் தேவைகளையும் புறக்கணிக்க முடியாது.
இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ளதாக ஜாழ் மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்டத்தில் 8 சுயேட்சை குழுக்கள் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஜாழ் மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இத்தேர்தலுக்கு 4,92,280 பேர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வரை 8 சுயேட்சை குழுக்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தினை செலுத்தி இருக்கின்றன. நியமன பத்திரங்களை கையேற்கின்ற செயற்பாடு நாளை 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அலுவலக நாட்களிலே காலை 8:30 முதல் 4:15 மணி வரை நியமன பத்திரங்களை கையேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் இறுதி நாளான 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரையில் நியமன பத்திரங்களை கையேற்கிறதுக்குரிய ஏற்பாடு சட்டத்தின் பிரகாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் குடிமக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் அரசியல் பரிவாரங்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இனிவரும் காலத்தில் இடம்பெறாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதற்காகவே இந்த முறை மக்கள் ஆணை வழங்கப்பட்டது எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சிற்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது. அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே வறுமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானமாகும். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரான எதிர்ப்பு, பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள், அரசு சேவையின் செயற்பாடு தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியிருந்தன. எனவே வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அரசு கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு, மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகவும் அரசு ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். பிரஜைகளை திருப்திப்படுத்தும் வகையில் வினைத்திறன் மற்றும் செயற்திறன் மிக்க அரசு சேவையை உருவாக்க தற்போதைய அரசாங்க உத்தியோகத்தர்களின் அர்ப்பணிப்பு அவசியமானது. அரசு சபையில் இதுவரை காலமும் இடம்பெற்று வந்த அரசியல் பழிவாங்கல்கள், இடமாற்றம், அரசு சபையின் பதவி உயர்வு வழங்காமை போன்ற செயற்பாடுகள் எமது அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறாது. எதிர்வரும் 40 நாட்கள் நிலை மாற்ற காலமாகும். அந்த காலப்பகுதியில் அரசு சேவையை வீழ்ச்சியடையாமல் பேணுவதற்கு அரசு உத்தியோகத்தர்கள் பாடுபட வேண்டும். அரசு ஊழியர்களின் கண்ணியத்தை பாதுகாத்து குடிமக்கள் திருப்தியடையும் அரசு சேவையை உருவாக்கவே நாம் விரும்புகிறோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தை திட்டமிட்டு ஒடுக்கும் முயற்சிகளுக்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தால் சர்வதேச சிறுவர் தினத்தன்று மேற்கொண்ட போராட்டத்திற்கு இடையூறு விளைவித்தவர் ஜாரணவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. எத்தனை தடைகள் வந்தாலும் சர்வதேச நீதி கிடைக்கும் வரை தமது போராட்டம் தொடரும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். மக்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இலங்கை காவல்துறை நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தின் ஊடாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக. ஆனால் அன்றைய தினத்தில் ஒரு 20 நிமிடத்துக்கு மேலாக அந்த அவ்விடத்திலே இந்த சர்ச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அவர் காணாமலாக்கப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட உறவுகள் தமக்கு நீதி தேடி போராடி கொண்டிருக்கின்ற வேளையில அந்த நபர் புகுந்து ஒரு ஜனாதிபதியின் பெயரை உச்சரித்து அப்படியான இடையூறுகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த அதுவும் அண்மையில் உள்ளது இலங்கை காவல்துறை நிலையமானது அண்மையில் உள்ளது. வேறு பிரச்சனையாக இருந்திருந்தால் அவ்விடத்தில் விரைந்து வந்து அவர்களை கைது செய்திருக்கின்றனர். ஆனால் இப்போது எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இது யாருடைய ஆள் என்பது எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் இதில் எல்லாரும் உடந்தையாக இருக்கின்றார்களா? எமது போராட்டத்தை நசுக்குவதற்கும் எமது குரல் வலைகளை இல்லாமல் ஒழிப்பதற்கும் ஒரு மனித உரிமை செயற்பாடாளராக நாம் ஒரு நீதிக்காக போராடுகின்ற சமூகம் நாம் எமது வயிறுகளை வளர்க்கவோ இல்லாது நாம் நிதியை திரட்டுவதற்கோ இந்த போராட்டத்தை செய்யவில்லை.
எனவே இப்படியான வகை பாடுபவர்கள் உண்மையாக இருந்தால், உண்மையாக உங்களுக்கு நேர்மையாக எங்களிடம் வந்து நீங்கள் ஆதாரபூர்வமாக எங்களுக்கு நிதி என்றதுக்காக நாங்கள் போராடவில்லை, அந்த நிதியை எங்களுக்கு யார் தந்து நாம் எமது குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேணும். அப்படியான வசைகளை பாடி மக்களை திசை திருப்பி இந்த போராட்டத்தை இல்லாதொழிப்பதற்கு நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றீர்கள். எனவே நாம் உங்களிடம் ஒன்றை கேட்கிறோம். இந்த உண்மையாகவே இலங்கை காவல்துறையானது இந்த நபரை கைது செய்து உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இவர் யாருடைய ஆள், யார் அனுப்பப்பட்டது, இப்படியான வசைகள் பாடுவதற்கு நாம் இங்கு போராடவில்லை. நாம் எவ்வளவு வேதனையோடும் வலிகளோடும் இந்த வீதியில நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் என்பது இந்த உலகளாவிய ரீதியில தெரியும். இந்த உறவுகளோட உண்மையாகவே இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் இன்றைக்கு நமது உறவுக்கான நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் அதை கையில் எடுத்து நீங்கள் போராடி பாருங்கள். அப்போதுதான் இது இந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். அதை விடுத்துவிட்டு வீணான கதைகளையும் வீணான ஒரு வசை பாடல்களையும் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருக்காதீர்கள். ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபையின் புதிய தலைவராக முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஸ்ரீமேவ சரச்சந்திர ரணசிங்க இன்று பதவியேற்றுள்ளார். கடந்த 1982ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி ஸ்ரீலங்கா கடற்படையின் 11வது உள்வாங்கலில் கேடட் அதிகாரியாக இணைந்த ரணசிங்க கடந்த 2017ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டார். கடற்படை தளபதியாக 2 ஆண்டுகளுக்கு மேல் பதவி வகித்த அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஓய்வு பெற்றிருந்த நிலையில் தற்போது ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபையில் நியமிக்கப்பட்டுள்ளார். மழைக்காலம் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் யாழ் மாவட்டத்தில் கழிவகற்றும் செயற்பாடுகளை பிரதேச செயலகத்தில் அறிவுறுத்தலுக்கு அமைய அகற்றுமாறு யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் வீடுகள், அரச நிறுவனங்கள், பாடசாலைகள், தனியார் நிறுவனங்கள் போன்றவற்றில் டெங்கு கட்டுப்பாடு மேற்பார்வை மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெங்கு கட்டுப்பாடு தொடர்பான கூட்டம் இன்று பிற்பகல் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போது யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த மழை காலம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற காரணத்தினாலே பொதுமக்களுக்குரிய அந்த வினயமான கோரிக்கையாக உங்களுடைய அந்த கழிவுகளை பிரதேச சபைகளுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக அகற்றுமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையிலே நாங்கள் பிரதேச சபைகளிடத்திலே மாநகர சபையிடத்தையும் கூறியிருக்கின்றோம். உங்களுடைய கழிவுகளை நீங்கள் எவ்வாறு முகாமை செய்து என்னென்ன திகதிகளிலே அதனை எந்தெந்த இடங்களிலே பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள் என்ற அறிவுறுத்தலை பிரதேச செயலாளர் ஊடாக கிராம சேவையாளருக்கு பாரப்படுத்தி அதனை தெரியப்படுத்துமாறும் அறிவித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய இந்த மாவட்டத்திலே டெங்கு நோய் பரவாமல் இருப்பதற்குரிய செயற்பாடுகளை அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம்தான் நாங்கள் கட்டுப்பாடுகள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பாடசாலை மற்றும் தனியார் கல்வி நிலையங்களிலே இதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் மாணவர்கள் அதிகமாக கூடுகின்ற சந்தர்ப்பத்திலே நோயினுடைய தாக்கம் பரவல் ஏற்படும் பட்சத்திலே தொடர்ச்சியாக பலர் அத்தகைய பாதிப்புக்குள்ளே உள்வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே பாடசாலைகளுடைய வலய கல்வி பணிப்பாளர்கள் உங்களுடைய அதிபர்களுக்கான கலந்துரையாடலிலே இந்த விடயம் தொடர்பாக பாடசாலைகளுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பது தொடர்பாகவும் கவனம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு தனியார் கல்வி நிலையங்களிலே பிற்பகல் வேளைகளிலே மாணவர்கள் அதிக அளவிலே ஒன்று கூடுகின்ற காரணத்தினாலே பரவல் ஏற்பட்டால் அது பெரிய அளவிலே பரவக்கூடிய நிலைமை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த விடயங்களிலே தனியார் கல்வி நிலையங்களுடைய நிர்வாகிகள் மிக கவனமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இம்முறை இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இம்மாதம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வீடுகளிலே ஒரு பரிசீலனையை அல்லது பரிசோதனையை மேற்கொண்டு அதற்குரிய நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அரச நிறுவனங்களிலும் 15ஆம் தேதி பாடசாலைகளிலும் 15ஆம் தேதி பிற்பகலிலே தனியார் கல்வி நிலையங்களும் இத்தகைய ஒரு மேற்பார்வை நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இன்றைய குழு கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. பரீட்சைகள் தொடர்பான மோசடிகளுடன் 473 பேர் தொடர்புபட்டுள்ளதாக இலங்கை ஆசிய சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆகவே பரீட்சைகள் திணைக்களம் முற்றாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமென சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட பரீட்சை மோசடியுடன் தொடர்புடைய தனிநபர்களின் பெயர் பட்டியலையும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் பரீட்சை தொடர்பான எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்டியலில் வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மறுசீரமைக்க வேண்டியது அவசியமானது எனவும் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் கட்டாக்காலி மாடுகளின் தொடர்ச்சியான தொந்தரவினால்
தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கட்டாக்காலி மாடுகளை கட்டுப்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட கோம்பாவில் கிராம சேவையாளர் பிரிவுக்கு உட்பட்ட கர்ணன் குடியிருப்பு கிராமத்தில் கட்டாக்காளி மாடுகளின் வருகை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். மீட்டு பயிற்சியை நம்பி வாழும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை தொடர்ச்சியாக கட்டாக்காளி மாடுகள் சேதப்படுத்தி வருவதனால் விவசாயம் பின்னடைவை சந்தித்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். கட்டாக்காளி மாடுகளை கட்டுப்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கமக்கார அமைப்பு மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதிலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விவசாயிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கமக்கார அமைப்பும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையும் உரிய நடவடிக்கை எடுக்க தவறுகின்ற பட்சத்தில் விவசாயிகள் யாரிடம் முறையிடுவது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த காலத்தில் சரியான வெப்பநிலையால் எல்லாருக்கும் தெரியும், மழை இல்லை, தண்ணி இறைச்சி எங்களால் இயலாது. நான் மாட்டுக்காரருக்கு போய் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன், முழு பேருக்கு மாட்டுக்காரருக்கு இரவில் அடையுங்க, பகலில் விடுங்க, பகலில் மாடு மேய்ஞ்சா சரி காணும் தானே. நாங்கள் இரவில் ஓய்வெடுக்கிறோம் இல்லையா, மாட்டுக்கு என்னென்னு காவல் இருக்கிற. இரவில் வர மாடு வந்து ஃபுல்லாக பயிரோடிய தண்டை இஷ்டப்படி முழுக்களும் அழிச்சிட்டு போகுது. பகலில் வந்தால் நாங்கள் கண்டாலும் அதை களைச்சிடுவோம் சொல்லி அவங்களோட தன்மையாக கதைச்சிருக்கிறோம். ஆனால் மாட்டுக்காரர் யாருமே அதுக்கு பொருள்படுத்தவும் இல்லை, அதுக்கு கட்டுற மாதிரி அடைக்கிற மாதிரி இல்லை. கமக்கார அமைப்போட நாங்கள் காய்ச்ச நேரம் கமக்கார அமைப்பு சொல்லுது மாடு இப்ப கட்டுறதுக்கான அதிகாரம் இல்ல, கட்ட தேவையில்லை அப்படின்னு. அப்ப மாடுகள் எல்லாம் கட்ட தேவையில்லைன்னு சொன்னா எங்களோட பயிர் கொடிய இரவுகளில் வந்து அழிச்சிட்டு போறதுக்கு நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கிறோம் எங்களுக்கு தெரியாம இருக்குது. இப்ப பிரதேச சபையில நாங்க காய்ச்ச நேரம் ரோட்ல படுத்திருக்க கட்டாக்காளி மாடுகளை மட்டும் தாங்கள் பிடிச்சி கொண்டு போயிட்டு நாங்க அடைப்போம், ஆக்கள் பிடிச்சி தர மாடுகளை நாங்க பொறுப்பேற்க மாட்டோம்னு சொல்லி பிரதேச சபை சொல்லுது. கமக்கார அமைப்போட போய் கதை கேட்டோம். கமக்கார அமைப்பு காய்க்க அவையில் இப்படி சொல்லினோம், நாங்கள் எந்த அதிகாரிட்ட போய் நாங்கள் இதுக்கான முடிவெடுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்கட பயிர் கொடியெல்லாம் அழிச்சு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு காய்க்கி வைக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு இதை நம்பி தான் பிழைக்கிறோம். என்னென்று பிழைக்கிறதுன்றது எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் மானிப்பாய் சங்குவேலி பகுதியில் வைத்து வெளிநாட்டு பிரஜை ஒருவரிடம் பணம் மற்றும் பெறுமதியான ஆவணங்களை திருடிச் சென்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாதகள் சேந்தாங்குளம் பகுதியில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் தனது காணியை விட்டுவிட்டு வீடு திரும்பிய போது குறித்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் இருவரை கோப்பாய் காவல்துறையினர் ஊரலு பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்ததுடன் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நெல்லியடியில் உள்ள ஆடையகம் ஒன்று வன்முறை கும்பலினால் நேற்றிரவு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. நெல்லியடி காவல்துறை நிலையத்திற்கு அருகில் உள்ள ஆடையகத்திற்கு 3 பேர் கொண்ட குழு துணிகரமான முறையில் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆடையகத்தில் சில வாரங்களுக்கு முன்பும் அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று தீ வைக்க மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்ததை அடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஈச்சங்குளத்தில் காட்டு யானைகளினால் ஒரே இரவில் பெரும் தொகையான தென்னை மரங்கள் நேற்று இரவு முற்றாக அழிக்கப்பட்டுள்ளன. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வரவிருக்கும் பெரும்போக விவசாயத்தினை யானையின் தாக்கத்திற்கு மத்தியில் எவ்வாறு செய்வது என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இதற்கான சரியான தீர்வினை தமக்கு பெற்றுத் தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். வெளிநாட்டு சிகரெட்டுகளை முச்சக்கர வண்டியொன்றில் சூட்சுமமான முறையில் கடத்த முற்பட்ட 2 சந்தேக நபர்கள் கல்முனை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரிய நீலாவணி விசேட அதிரடி படையினருக்கு வழங்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதான வீதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த முச்சக்கர வண்டியில் இருந்தே இந்த சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலில் சங்கு சின்ன கூட்டணி கொழும்பிலும் போட்டியிட திட்டம். வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சிக்கு போட்டியாக வேட்பாளர்களை களமிறக்க முனைப்பு. இலங்கையில் ஊழலை நீக்கும் திட்டங்களில் இந்தியா மற்றும் மேற்குலகம் போட்டி. அனுரகுமாரவின் அரசாங்க திட்டங்களை எண்ணியல் மயப்படுத்த மேற்குலகமும் ஆர்வம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆணைக்குழு அறிக்கையை காணவில்லையாம். கொழும்பு பேராயரின் பரபரப்பு குற்றச்சாட்டுடன் விசாரணை கோரும் நாமல்.
தேசிய மக்கள் சக்திக்கு 3/2 பெரும்பான்மை கிட்டினால் நாட்டுக்கு அழிவு. சிங்கள வாக்காளர்களை எச்சரிக்கும் உதய கம்மன்பில. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழகத்தில் மது விற்பனையை ஊக்குவித்தனர். திருமாவளவனின் சர்ச்சை கருத்தால் அதிமுகவில் சீற்றம். ஈரான் மீது பெரும் தாக்குதலை நடத்த தயாராகும் இஸ்ரேல். அணுசக்தி தளங்களை தாக்க வேண்டாம் என கோரும் ஜோ பைடன். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.